ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள மடத்திற்கு ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் பெரியவா மீது மிகப்பெரிய ஒரு பக்தியினை கொண்டிருப்பவன். அவன் பெரியவாவிடம், அதாவது பெரியவா, எனக்கு ஜோசியம் பார்த்தோம், ஆனால் எனது யாருக்கு ஜோசியம் பார்த்தாலும் எனக்கு இந்த கல்யாண யோகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது, இதனால் எனக்கு கல்யாணம் நடைபெறாது, அவர்கள் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள் என்பது போல கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியவா என்பது போல பெரியவாயிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது தோஷங்கள் இருப்பதற்கு காரணம் நீ முன்னால் செய்த தவறுகளினால் கூட இருக்கலாம், ஆனால் அந்த தோஷத்தை நீக்க முடியாது என்று எதுவுமே கிடையாது. நீ இந்த தெய்வீக உயிரினத்திற்கு இந்த 2 பொருட்களை மட்டும் நீ தினசரி கொடுத்து வந்தாலும் சரி, அல்லது வாரம் ஒரு முறை என இந்த நாளன்று நீ கொடுத்து வந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். உனக்கு தோஷங்களே இல்லாமல் உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த தெய்வீக உயிரினம் என்று பெரியவா அவர்கள் கூறினார்கள் அல்லவா, அந்த தெய்வீக உயிரினம் பசுமாடுதாங்க. அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த 2 பொருளை தானமாக கொடுக்க வேண்டுமாம். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் ஒன்றுமே இல்லாமல் சிறிய நாட்களுக்குள்ளேயே சரியாகிவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படிதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நமது போடப்படுகிற பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பெரியவா அவர்கள் நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சிபுரத்தில் அவரது பக்தர்களுக்கு எளிய எளிய பரிகாரத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டுதான் இருந்தார். அதிலும் ஒரு எளிய பரிகாரம் தான் இது. அது என்ன என்று தற்பொழுது காண்போம். அது என்ன பொருட்கள் என்றால், அது பசுமாட்டிற்கு மிகவும் பிடித்த எள்ளு புண்ணாக்கு இருக்கிறது அல்லவா, இந்த இரண்டையும் நீங்கள் பசுமாட்டிற்கு தானமாக வாங்கி கொடுக்க வேண்டுமாம். இவ்வாறு நீங்கள் எள்ளையும் புண்ணாக்கையும் தானமாக வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பசுமாட்டிற்கு பிடித்த இந்த 2 பொருட்களை சனிக்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ நீங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது தினமும் வாங்கி கொடுக்க முடிந்தாலும் சரி, அதை நீங்கள் தினமும் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு அதாவது இருந்த தோஷங்கள் என அனைத்துமே நீங்கி விடுமாங்க. தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த ஒரு செயலை பசுமாட்டிற்கு செய்து வாருங்கள். இந்த தெய்வீக உயிரினத்திற்கு நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் சரி, வாழைப்பழமாகட்டும், அகத்திக்கீரையாகட்டும், அது மட்டுமல்லாமல் பாசிப்பயிராகட்டும் என எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பசுமாட்டிற்கு என்னது வாங்கி கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு தோஷங்களும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நீங்கள் வாரம் ஒரு முறை இந்த செயலை பசுமாட்டிற்கு செய்து வாருங்கள். இந்த தெய்வீக உயிரினத்தை நீங்கள் வணங்கி வருவதாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் நீங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாம். மறக்காமல் இதை நீங்களும் செய்து வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது இதை போன்ற தோஷங்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை பார்த்து என்னுடைய பலனை பெற்று அனுபவிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நடமாடும் தெய்வமாக நின்று அவர் கூறிய எளிய எளிய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு கொண்டேதான் இருக்கிறேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு முழுமைக்கும் பாருங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே உங்களது வாழ்க்கையில் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி.